வணக்கம். தமிழன் எக்ஸ்பிரஸ் நியூஸ். தூத்துக்குடியில் இரண்டாம் தள ரயில்வே கேட்டை கடப்பதற்கு போக்குவரத்து நெருக்கடி ஏற்படுவதால் இரும்பு நடைபாதை அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் செய்திகளுக்காக தூத்துக்குடியில் இருந்து பாலசுப்பிரமணியன். வணக்கம். என் பேரு தங்கராஜ். நான் அந்த தூத்துக்குடியில இருக்கேன். இந்த தூத்துக்குடியில இருக்கிற செகண்ட் கேட்டு ரயில்வே போக்குவரத்துனால ரொம்ப டிராபிக் ஆகுது. அதுவும் கரெக்டா சொல்லணும்னா ஸ்கூலுக்கு போற நேரத்துல பள்ளி குழந்தைகள் அங்க இருந்து இந்த பக்கம் வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. ஆட்டோ ஓட்டுநர்கள் அந்த ரயில்வே கேட்டுக்கு அந்த பக்கம் நம்ம ஒரு சவாரி கேட்டாலே வர்றதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. வேலைக்கு போறவங்களுக்கு அது ரொம்ப இடையூறா இருக்கு. ஒரு நாளைக்கு மினிமம் 30 தடவையாவது அதை க்ளோஸ் பண்றாங்க, ஓபன் பண்றாங்க. இதனால பொதுமக்களுக்கு அது ஒரு பெரிய இடையூறாவே ரொம்ப வருஷமா இருக்கு. இதுக்கு முன்னிருந்த அரசுக்கும் மாநகராட்சி ஆணையருக்கும் நம்ம அதை சொல்லியிருக்கோம். ஆனா எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. இதுக்கு மாற்றா அபிராமி மகால்னு ஒண்ணு 2 கேட் பக்கத்துல இருக்கு. அதுல இருந்து ஒரு இரும்பு நடைமேடை அமைக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுவுமே எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. இத ஒரு முறை மாவட்ட ஆட்சியரும் மாநகராட்சி கமிஷனரும் கொஞ்சம் நேரில் அதை பார்வையிட்டு அதுக்கு ஒரு மாற்று வழிக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணாங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இருக்கிற இந்த புது அரசு இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நான் நம்புறேன். அந்த அரசுகிட்ட இந்த கோரிக்கையை கொண்டு போய் சேர்த்தா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும்.